மக்களே மக்களே வணக்கம் வணக்கம் மக்களே இந்த யூடியூப்பில் நிறைய சொல்லிட்டோம். இங்கே இருக்கிற ஒரு 6 பேர் மொத்தமே ஒரு 6 ஆமாம், கண்டென்ட் போட்டுட்டு மக்களை ஏமாற்றிட்டு பணம் பறிச்சிட்ருக்காங்க. இதில் புரோக்கர், கட்டப்பை கருப்பி, ஓடுகாலி இவங்க 3 பேரை ஜெயிலில் போடணும். அவங்க பண்ணுறது சமூக விரோத செயல் அப்படின்னு சொல்லிட்டு, சமூக விரோத செயல் இல்லையான்றது அரசாங்கமும் போலீஸும் கோர்ட்டும் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். அதை இவங்க சமூக விரோத செயலை யார் செய்கிறாங்களோ அவங்களே, இந்த மீதி 3 பேர், அதில் இன்னும் ஒரு மம்மி, இந்த மம்மி அவங்க பேரை சொல்லி கண்டென்ட் போட்டு 3 பேரும் சேர்த்துட்டு மொத்தம் 6 பேரும் கண்டென்ட் தான். நான் நிறைய சொல்லியாச்சு அவங்களுடைய ஆதாரங்களோட. இன்றைக்கி பாருங்கள், மம்மி நேற்று பாருங்கள், சென்னையில் அந்த தவளவாயன் நைட்டி போட்டுட்டு உதட்டில் என்னமோ அந்த பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த நம்ம மம்மியை கிழித்து தொங்க விட்றான். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, தவளவாயனும் மம்மியும் 11ஆந்தேதி நேற்று ஃபுல்லாக சென்னையில் சுற்றிட்டுருக்காங்க. இன்றைக்கி 12ஆந்தேதி ஸ்ரீவில்லிபுத்தூர் கேஸுக்கு போகலை, 2 பேரும் போகலை. அந்த காட்டுப்பண்ணி மட்டும்தான் போயிருக்கு. சரியா? அது அங்கே ஒரு கோர்ட்டு சமாச்சாரம், அது நடந்தது. அது கூடிய விரைவில் தீர்ப்பு வந்துடும். ஏன்னா என்றைக்குமே கோர்ட்டில் டேட்டு எக்ஸ்டெண்டாக தள்ளி நிறைய தூரம் போட்டாங்கன்னா கொஞ்சம் கேஸ் இழுக்கும். இந்த ஒரு வாரம் 10 நாளில் போட்டாங்கன்னா சீக்கிரமாக ஆர்டரு, அதான் ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதுன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அனுபவமான அட்வொகேட்டுங்க சொல்கிற தகவல் அது. சரியா? அந்த நிலையில் இருக்குது. அதுக்கு சட்டப்படி அது தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். சரிங்களா? சட்டம் தன் கடமையை செய்யும். இந்த சட்டம் தன் கடமையை செய்யணும்னு சொல்கிறவங்கன்னா, சட்டத்துக்கு புறம்பாக ஒரு 42 கேஸில் மாட்டிக்கிட்டு ஒரு மாதத்துக்கு 23 கோர்ட்டுக்கு போகணும் மம்மி. இது போட்டுட்டு உருட்டி சமூக சீர்திருத்தவாதி, நான் தான் காப்பாற்றணும் மக்களை, அது வேண்டாம். நிறைய பேசியாச்சு. நிறைய அவங்க மம்மியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நிறைய வீடியோ, ஆடியோ, மற்ற யூடியூபர்ஸு எல்லாம் சொல்லிட்டாங்க. சேனல்ஸில் இருக்குது, டிவி சேனலில் இருக்குது, யூடியூப் சேனலில் இருக்குது, எல்லாம் பொத்துன்னு வந்துட்டுருக்கு. அதனால் திருப்பி சொன்னால் நம்மளுக்கு தான் நேரம், டைம் வேஸ்ட்டு. ஆகவே என்ன சொல்ல வரணும் மக்களே, இவங்க தவறு செய்தவங்களை தண்டிக்கிறதுக்கு, நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காவல்துறை, கோர்ட்டு, அரசாங்கம் இருக்குது. இப்போ நம்ம யாரையும் இப்போ தனிப்பட்ட முறையில் தவறு பண்ணுறவங்களெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் பிடிச்சி விசாரணை செய்யும், அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். இது யூடியூப்பில் நடக்கிற தவறு யூடியூப்பில் உலகத்துக்கே தெரியும். இவங்கள பற்றி இந்த புரோக்கர், கருப்பி, ஓடுகாலி தப்பு பண்ணாங்கன்னா ஒன்றும் அதுக்கெல்லாம் ஒரு ஆதாரத்தோடு இந்த யூடியூப்பில் வர்றது ஆதாரம், அதை எடுத்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். புரியுதுங்களா? முன்ன மாதிரி கிடையாது. இதெல்லாம் டிஜிட்டல்லாம் மீடியாவெல்லாம் முன்ன மாதிரி கிடையாது. அதனால் நீங்கள் இப்போது என்ன அவங்களோட ஆயுதம் என்னென்னா, நான் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து ஜெயிலில் தள்ள போகிறேன், எனக்கு வக்கீல் பணம் செலவாகுது, எனக்கு கொடுங்க, எங்கள் வீட்டில் கொடுக்க மாட்டேன்றாங்க, உங்கள்கிட்ட நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும், எனக்கு நிறைய லாஸு, 150 கோடி 84 கோடி 150 கோடி 84 கோடி ஆயிடுச்சு. இப்போது அப்புறம் கப்பல் பிஸ்னஸ்ஸு, கண்டெய்னர் பிஸ்னஸ்ஸு, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ்ஸு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு, பிள்ளையெல்லாம் சைனா கினாலாம் போயிட்டு வந்தார். வீட்டுக்காரு அதை பண்ணார் இதை பண்ணார், எவ்வளோ பீலாக விட்டாங்க. எல்லாம் பொய். இப்போ இருக்கிற நிலைமை சோறு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. சரிங்களா? வீடும் கிடையாது, சொத்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மாவட்டத்துக்கு ஒரு சொத்து, தமிழ்நாடு பூரா எனக்கு சொத்து 10 வீடு இருக்குது. அது எல்லாம் பீலா உருட்டல்னு உங்களுக்கு எல்லோரும் தெரியும். இருந்தாலும் இப்போ என்ன சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களே, நீங்கள் அவங்கக்கிட்ட, இந்த சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கிட்ட, அதான் சொல்கிறது என்ன, மம்மி, அந்த புரோக்கர், கருப்பி, ஓடுகாலி இவங்கக்கிட்ட உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை கொடுக்காதீங்க. உங்களுடைய தகவல் பரிமாற்றத்தை வச்சுக்காதீங்க. அவங்க வாட்ஸ்அப்பில் வாங்கன்னு கூப்பிட்டா போகாதீங்க. அவங்களாம் உங்களுக்கு என்ன தெரியுமா, சில பேர் தப்பு பண்ணுறீங்க.
இவங்கெல்லாம் யூடியூப்பில் செலிப்ரிட்டி. அவங்கக்கிட்ட வந்து நம்ம நம்பர் போய்ட்டு வாட்ஸ்அப்பில் அவங்ககிட்ட பேசினா பெருமைன்னு நினச்சிட்டு போகிறீங்க உள்ள. ஆனால் அவங்க அப்படியே உங்களை மாய வலை, வசிய வலை வீசி உங்களை மயக்கி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துருவாங்க. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தா போதுங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்கள் ஃபோட்டோஸ்லாம் வந்துடுங்க. மார்ஃபிங் பண்ணிடுவாங்க. உங்கள் ஃபேஸ் இருந்தால் போதும், உங்களை மார்ஃபிங் பண்ணிடுவாங்க. நீங்கள் பேசுவீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்ககிட்ட பேசும்போது அவங்களோட எதிரியை பேசுவீங்க. ஏன்னா 6 பேர் ஒன்று, கூட்டுக்களவாணிகள், கண்டென்ட் பெருவழிகள் எல்லோரும் ஒன்று. அவங்களுக்குள்ள டிரான்சாக்ஷன் இருக்குது, கொடுக்கல் வாங்கல் இருக்குது, பேசிக்கிறாங்க, எல்லாம் வச்சுக்கிறாங்க. இந்த ஆடியோ ரெக்கார்டு நீங்கள் மாட்டிக்குவீங்க. எசக்கு யாராச்சும் பேசி மாட்டிக்குவீங்க. அதை வச்சுட்டு உங்களை பயமுறுத்துவாங்க, உங்கள் ஃபோட்டோ வச்சுட்டு பயமுறுத்துவாங்க. பல பேர் அப்படி ஏமாந்துருக்கிறீங்க. அதனால் மக்களே, நீங்கள் இந்த யூடியூப்பில் இருக்கிற அவங்கக்கிட்ட யாராக இருந்தாலும் நல்லவங்க கெட்டவங்க இல்லை, யாராக இருந்தாலும் உங்கள் ஃபோன் நம்பர், கான்டாக்ட் டீட்டெயில்ஸை கொடுக்காதீங்க. கமெண்ட்டராக போகிறீங்களா, ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணுங்கள், போங்க கமெண்ட் பண்ணுங்கள், பேசிட்டு வந்துடுங்க. இவங்களுக்கு அந்த வியூஸும் சப்ஸ்கிரைபரும் கொடுக்குறது அவங்களுக்கு வருமானம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்காங்க. நீங்கள் ஏன் பணம் வேறு போட்டுட்டு மாட்டிக்கிறீங்க? ரொம்ப பேர் மாட்டிக்கிட்டு, அதுவும் இந்த இன்னொன்று இருக்காமல் பணம் கட்டி போடுறது ஒரு விஷயம் இருக்குது. மெம்பர்ஷிப் லைவ்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நீ அதோட க்ளோஸ், உங்கள் சப்ஜெக்ட் க்ளோஸு. உங்கள் மானம் மரியாதை எல்லாம் போச்சுன்னு அர்த்தம். அதெல்லாம் நுழையாதீங்க, அதெல்லாம் போகாதீங்க. ஜாக்கிரதையாக இருங்க, கவனமாக இருங்க. நம்ம யாரையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். சில நேரங்களில் நீங்கள் எல்லாமே தெரியாமல் இருக்கீங்க. தெரியாமல் இல்லை, நீங்கள் வெளிப்படையாக பேசினா நீங்கள் மாட்டிக்குவீங்க. அடுத்த உங்களை நீங்கள் பேசின ஆடியோ வரும், இல்லை உங்கள் ஃபோட்டோ வரும் இல்லையா? அந்த மானத்துக்கும் ஈனத்துக்கும் அந்த கௌரவத்துக்கும் பயந்துட்டு நீங்கள் வெளிப்படையாக பேசாமல் இருக்கீங்கன்னு புரியுது. ஆனால் அவங்களும் ஒரு சில பேர் இருக்காங்க, 50 ரூபா கொடுத்து ஒரு கமெண்ட்டுக்கு 20 ரூபா. ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா, ஒரு 10 கமெண்ட் போட்டிங்கன்னா அதுக்கும் மம்மி ஆள் வச்சுருக்காங்க. அவங்க அந்த மாதிரி போட்டு அடுத்தவங்களை கழுவி குடிக்கிறது அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அப்படி இருந்தீங்கன்னா அது உங்கள் இஷ்டம், அது உங்களுடைய விருப்பம், அது எப்படின்னா போங்க. ஆனால் சாதாரண கமெண்டர்ஸ் மக்கள் இவங்கக்கிட்ட தனிப்பட்ட விவரங்களை கொடுக்காதீங்க, ஃபோன் நம்பர் கொடுக்காதீங்க, அவங்கள வாட்ஸ்அப்பில் போகாதீங்க. முக்கியமாக வாட்ஸ்அப்பில் போகாதீங்க. அக்கா, தங்கச்சி, கண்ணா, நொண்ணா, கண்ணானாங்கன்னா முடிஞ்சது கதை. அவங்கெல்லாம் நல்லவங்களே கிடையாது. நம்பர் ஒன் ஃப்ராடு. ஊர் சொத்தை அடித்து ஒலையில் போட்டு இன்றைக்கி வந்து அவங்களுக்கு மேலே இருக்கிற கேஸை நடத்துறதுக்கு காசு இல்லாமல் உங்கள்கிட்ட பிச்சை எடுக்கிற குறையா கௌரவ பிச்சை எடுத்துகிட்ருக்காங்க. சரியா? அதிலேருந்து நீங்கள் மாட்டாதீங்க. பணம் போடாதீங்க. அவங்களுக்கு வந்து வியூஸு, லைக்ஸ் கொடுக்காதீங்க. அவங்க சப்ஸ்கிரைப் கொடுக்காதீங்க. குறைங்க. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்கள் அவங்க வீடியோ பார்க்கலாம். டைம் பாஸுக்கு பார்த்துட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். அது உள்ள இன்வால்வ்மெண்ட் ஆகாதீங்க. சரியா மக்களே? மீண்டும் சொல்கிறேன், இந்த ஃப்ராடுங்கள்கிட்ட மாட்டிக்காதீங்க. பணம் கொடுக்காதீங்க. எல்லாமே ஃப்ராட், எல்லாமே கண்டென்ட்டு. அவங்கள்ட்ட சொல்லி வச்சுட்டு நீ என்ன திட்டு, நான் ஒன்று திட்டுறேன். ஆனால் அவங்க நல்லா தெரியுதுல்ல மக்களுக்கு, ஒருத்தர் திட்டு சண்டை போட்டால் தான் வியூஸ் அதிகமாகுது. அதனால் பேசி வச்சுட்டு செய்கிறாங்க. சொல்கிறேன் கேட்டுங்க, மம்மியும் தவளவாயனும் ஒன்றா இருக்காங்க சென்னையில். மம்மி வந்து இந்த சினிமா ஸ்டுடியோலாம் இருக்குமாமே, அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸு வாடகை கொடுப்பாங்க பார்த்தீங்களா? நீங்கள் 10 ட்ரெஸ்ஸு வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை கொடுத்துட்டு இன்னும் 10 வேறு ட்ரெஸ் வாங்கிட்டு வரலாம். அதுக்கு இந்த தவளவாயனும் மம்மியும் போய் கோடம்பாக்கமோ அந்த வடபழனியோ அது ஒரு ஏரியா, அங்கே வந்து சினி ட்ரெஸ்ஸஸ் அப்படின்ற ஒரு இடத்துல 10 ட்ரெஸ்ஸை வாங்கின பழைய 10 ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு புதுசாக 10 ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை போட்டு அப்படியே மாற்றி போட்டுவாங்க, அப்புறம் திருப்பி கொடுத்துருவாங்க. இது வாடகைக்கு ட்ரெஸ்ஸு. அது கூட போனது வந்து நம்ம தவளவாயனும், மம்மி கூட போனது தவளவாயன். அப்புறம் அந்த இலங்கை தூதரகமாக இலங்கை வெளிவிவகாரத்துறை அமைச்சகம் அப்படின்ற ஒரு ஆஃபீஸுக்கு போய் அந்த போர்டு, அவங்க மம்மியோட வேலையை அதுதான். போலீஸ் ஸ்டேஷன், கமிஷனர் ஆஃபீஸு, பிரதம மந்திரி பாராளுமன்றத்துக்கு முன்னாடி கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் போய் பிரதம மந்திரியை கை கொடுத்துட்டு வந்தேன். செக்ரட்டரியேட்டு தலைமைச் செயலகம் கூட போயிட்டு அங்கே வெளியே இருந்து ஃபோட்டோ நீங்கள் கூட எடுக்கலாம். யாருன்னா நான் போகிறவனுக்கு எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கலாம். அங்கே வெளியே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் மாண்புமிகு முதலமைச்சரை போய் சந்திச்சுட்டு வந்தேன். டிஐஜி ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே போய் நான் டிஐஜியை சந்திச்சுட்டு வந்தேன்.
கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், வருது ஆப்பு அருகலை பலமாக என்னது சொல்லுவாங்களே பலமாக ஆப்பு சொல்லியிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸோ இல்லை டிஜிபி ஆஃபீஸோ வெளியே நின்று போர்டு நீங்கள் கூட எடுக்கலாம், யார் வேணால் ரோட்டில் போகிறவங்க எல்லோரும் எடுக்கலாம், வெளியே நின்று போர்டு எந்த தடையும் கிடையாது. அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறவன் தவளைவாயன், அந்த ஃபோட்டோ எடுத்தவன் தவளைவாயன். அவன் என்னடான்னா அவன் ஒரு நைட்டியும் போட்டுட்டு ஒரு உதட்டில் சாயம் பூசிட்டு அந்த மம்மியை வந்து கலாய்க்கிறான், கழுவி ஊற்றுறாங்களாம். நாங்கள் 2 பேரும் சண்டை போடுறாங்களாம். இல்லை, அவங்க எல்லாமே ஒன்று, அவங்க எல்லாமே ஒன்று. நம்பாதீங்க அவங்கள, பணம் போட்டு ஏமாறாதீங்க. வணக்கம் மக்களே, நன்றி.